உள்ளூர் மெக்கானிக் எலக்ட்ரீஷியன்ஸை நம்பாம வடக்கு நண்பர்கிட்ட ஒரு கஸ்டமர் மோட்டாரை கொடுத்து ஏமாந்துருக்காருங்க. என்ன ஏமாத்திருக்கான் அப்படின்னா, இந்த பேரிங்கு, இந்த புஷ், இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் நான் மாத்துறேன்னு சொல்லி 2000 ரூபாய் வாங்கியிருக்கான். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், வடக்கு நண்பன் எங்க இருக்கான், அவன் எங்க இந்த மோட்டரை வாங்கியிருக்க போறான் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். உள்ளூர்ல எங்க ஏரியால பாத்தீங்கன்னா சாலை விரிவாக்க பணி போயிட்டு இருக்கு. அதுல வேலை செய்யக்கூடிய வடக்கு நண்பர் என்ன பாத்தீங்கன்னா, நான் ஒரு மெக்கானிக் தான், என்கிட்ட 2000 ரூபாய் கொடுத்தாலே போதும், நானே இதை பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லி வாங்கியிருக்காருங்க. வாங்கி என்ன பண்ண, அந்த மோட்டார் வந்து அங்க இருக்கு பாருங்க, அந்த மோட்டார் காட்டுங்க, இருக்கு பாத்தீங்களா, அந்த மோட்டாருங்க. ஆனா அந்த மோட்டார்ல அந்த வடக்கு நண்பர் என்ன சீட்டிங் பண்ணிருக்காரு அப்படிங்கறத நான் இந்த மோட்டாரோட ஸ்டாப்ல இருந்து காட்டுறேன். ஆக்சுவலா என்ன ஆகும்னா, இந்த மோட்டார்ல எல்லாம் பொதுவாக இந்த மாதிரி ஒரு புஷ் வரும். இந்த புஷ் எதுக்குன்னா, இந்த ரோப்பை வந்து மோட்டார் பக்கம் வர விடாம இருக்கிறதுக்காக வேற லாக் பண்ணக்கூடிய புஷ்ஷுங்க. இந்த புஷ்ஷை வந்து என்ன பண்ணணும்னா மாத்தணும். இந்த புஷ்ஷை வந்து அவர் மாத்தவே இல்லை, மாத்தினதா சொல்லி சார்ஜ் வாங்கியிருக்காரு. ரெண்டாவது, இந்த பேரிங் வந்து இப்ப நம்ம புதுசா வாங்கி வச்சிருக்கோம் பாருங்க, இந்த மாதிரி பேரிங்கை வந்து நம்ம முக்கியமா மாத்தணும், இந்த மாதிரி புஷ் எல்லாம் மாத்தும் போது. ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு பாருங்க,